तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசியை பற்றி தான். இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி நாம் பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக இல்லை. 9ஆம் வீட்டில் குரு அமைந்து நல்ல பலன்களை தருவதற்கான அனுகூலங்களை தருத. உறவுகள் மற்றும் ஆற்றல்களின் கிரகமான செவ்வாய் இந்த மாதம் 3ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளின் அதிபதியாக வக்கர நிலையில் இருக்கிறாரு. இதன் காரணமாக நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவங்களான உறவில் ஏற்றத்தாழ்வுகளை காணலாம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் மிதமான முன்னேற்றத்தை அடையலாம். சிறிது தூரம் பயணம் செய்யும்போது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த மாதம் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் காணப்படும். டிசம்பர் மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமான அறிகுறிகளை கொடுக்கறதுனால, சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் திருப்தி இரண்டையும் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகளை உருவாக்குது. நீங்கள் செய்யும் வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சந்திரன் ராசியை பொறுத்தவரை 2வது மற்றும் 9ஆம் வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பந்தயம் மூலம் லாபம் பெறுவீங்க. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமைந்திருக்கும் போதே உங்களுக்கு லாபத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு சில கவலைகளை ஏற்படுத்தக்கூடும். கேதுவின் நிலை இறங்கு ராசியின் முதல் வீட்டில் அமையும். இதன் காரணமாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். முதல் வீட்டில் கேதுவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஓம் காளி காயே நம என்ற மந்திரத்தை தினமும் 41 முறை உச்சரிங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்.
இந்த மாதம் ஒரு சில பேருக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணலாம். பணியிடத்தில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் பெறலாம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்க புதிதாக தொழில் தொடங்கலாம். என்றாலும் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கூட்டு தொழில் சிறப்பாக செயல்படாது. காதலர்கள் தங்கள் உறவில் சில குழப்பங்களை உணரலாம். உங்கள் உறவு விவகாரங்களில் 3வது நபரை ஈடுபடுத்தாதீங்க. கன்னிராசி அன்பர்களின் திருமண வாழ்க்கை இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். என்றாலும் உங்கள் துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் சிரித்த முகத்தை காட்டி இந்த மோதல்களை தவிர்க்கணும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை நல்லா இருக்கும். உங்களுக்கு சிறிய உடல்நலை பிரச்சனைகள் இருக்கும். எனவே வெளி உணவு சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேணும். தேர்வுக்கு தயாராகும் கன்னிராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற கூடுதலாக முயற்சி எடுத்து படிக்கணுங்க. காதலர்கள் தங்கள் உறவில் சிறு குழப்பங்கள் மற்றும் சில சவால்களை சந்திக்க நேரலாம். உங்கள் உறவு குறித்து நீங்கள் முடிவெடுக்கும் போது 3வது நபரை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லதே. கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எழும். என்றாலும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். நீங்கள் வீட்டில் உள்ள வயசானவங்கள்ட்ட இணக்கமான உறவை கொண்டிருக்கலாம். ஆனால் குழந்தைகளுடனான உங்கள் தொடர்பு சில சிரமங்களை ஏற்படுத்தலாம். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை ஸ்திரத்தனமாக இருக்கலாம். உங்கள் நிதி சார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இந்த மாதம் வாய்ப்பு கிடைக்கலாம். பொருளாதார முன்னேற்றம் காணும் முக்கியமான காலகட்டம்தான். இந்த மாதம் நீங்கள் அதிக பணத்தை சேமிப்பீங்க. பட்ஜெட்டு அமைத்து வரவு செலவுகளை மேற்கொள்வீங்க. உங்கள் பண தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. கூடுதலாக இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து முழுமையான ஊக்கத்தையும் ஆதரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் பொருளாதார வெற்றியை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது அவர்களின் உதவி முக்கியமானதே. அவர்களின் ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும். அது உங்கள் நோக்கங்களில் கவனம் செலுத்துவதை எளிதாக்குது. ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதம் உங்கள் நிதி பயணத்திற்கான வாக்குறுதிகள் நிறைந்த மாதம்தான். மேலும் உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட உதவியுடன் அதை வெற்றிகரமாக வழிநடத்தலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கலாம். இந்த மாதம் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை உறுதியளிக்குது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மேம்பாட்டிற்காக பாடுபடும் போதே உங்களின் முன்னேற்றத்திற்கு அவர்களின் ஊக்குவிப்பு முக்கிய பங்கு வகிக்கும். இந்த தனிப்பட்ட ஆதரவுடன் கூடுதலாக அலுவலக நிர்வாகமோ உங்களின் வளர்ச்சியை அங்கீகரித்து உதவும். உங்களின் முயற்சிகளுக்கான பாராட்டை பெறுவீங்க. பணியிடத்தில் நேர்மையான பணிச்சூழல் காணப்படும். உற்பத்தி துறையில் பணிபுரிகிறவங்க கன்னிராசிக்காரவங்களுக்கு அவர்களின் கடின உழைப்புக்கான வெகுமதிகள் சில தாமதங்களுக்கு பிற்பாடே கிடைக்கும். இந்த கடின உழைப்பு இறுதியில் அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதி கிடைக்கும் என்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது அவசியம். வெகுமதிகளுக்கு நேரம் ஆகலாம், ஆனால் விளைவு மதிப்புக்குரியதாக இருக்கும். இதற்கு நேர்மாறாக ஐடி மற்றும் ஐடிஎஸ் துறைகளில் உள்ளவங்க அவங்களின் திறமைகள் மற்றும் பங்களிப்புக்கு உடனடி பாராட்டுகளை பெறுவாங்க. மேலும் அவர்களது மேலதிகாரிகள் மற்றும் சகாக்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவாங்க. மேலும் தொழில்முறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கல்வி தொழிலில் ஈடுபடும் கன்னிராசிக்காரவங்க தங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிடும். ஆனால் விடாமுயற்சி அவர்களை இறுதியில் வெற்றிக்கு அழைத்து செல்லும். இடையூறுகள் ஏற்பட்டாலும் தங்கள் பணியில் உள்ள அர்ப்பணிப்பு இறுதியில் பிரகாசிக்கும். சுகாதார வல்லுநர்கள் தங்கள் நிர்வாகம் மற்றும் நோயாளிகள் இருவரிடமிருந்து அங்கீகாரம் பெறலாம். இந்த காலம் அவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் அவர்களின் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும். சட்டத்துறையில் பணிபுரியும் கன்னிராசிக்காரவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து அரசாங்க ஒப்பந்தங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க நிதி வெகுமதியெல்லாம் கிடைக்குமுங்க. அவர்களின் முயற்சிகள் கவனிக்கப்படாமல் போவாது. மேலும் இந்த நிதி அங்கீகாரம் அவர்களின் தொழில்முறை முன்னேற்றத்திற்கு சாதகமாக பங்களிக்கும். கடைசியாக ஊடகம் மற்றும் சினிமா துறையில் ஈடுபட்டுள்ள கன்னிராசிக்காரவங்க வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான நேரத்தை எதிர்நோக்க முடியும். அவர்களின் திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படும் நிலையில்
இருக்க போகுதுங்க. இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்க போகுது. தொழில் முதலீடு குறித்து நீங்கள் ஆலோசித்து பொறுமையாக முடிவுகளை எடுக்க வேணும். இந்த மாதம் கூட்டு தொழிலை தவிர்த்து விடுங்க. சுயமாக தொழில் செய்ய தொடங்குங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குங்க. உங்களுக்கு நல்லா அமோகமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். என்றாலும் அஜீரண கோளாறு மற்றும் காலில் சிறிய பிரச்சனைகள் வரலாம். வெளி உணவை அதாவது வெளியே போய் சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்து விடணும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா செரிமான பிரச்சனைலாம் வரலாம். அதனால் ஆரோக்கியமாக பார்த்து நடந்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மன ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த மாதம் கடின உழைப்பை மேற்கொள்ள வேணும். ஆசிரியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேணும். முதுகலை கல்வி மாணவர்கள் தங்கள் படிப்பில் கூடுதல் நேரத்தை செலவிட வேணும். உங்கள் மதிப்பெண்களை மேம்படுத்த நீங்கள் மற்றவங்களை சார்ந்திருக்கக்கூடாது. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு உங்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து வெற்றி காண இது ஒரு சிறந்த ஒரு நல்ல நேரம்தான். இதுவரைக்கும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.